அதான் எப்போ வாங்க அப்படி நடந்து நாதன் மாஸ்டர் அம்மாவான்னு கேட்குறேன் நம்பருக்கு அனுப்பு நான் ரேணியாக்கு கதை வந்தவன் சரி அக்கா நீங்க செல்ஃபி எடுத்து விரும்பும் தன் கையால் அனுசான் நாங்க அடக்க முடியாத அறிவில் கடக்க முடியாது தவறு. அண்ணவா 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 சொல்றீங்க நீ சண்டை நேரம் 90 கஷ்டமான நேரத்தில் 76. ஓ எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சரவணன். இந்த வீடியோவில் நீங்கள் லாஸ்ட் கல்யாண வீடியோ பார்த்துட்டிங்கன்னா அதோட தொடர்ச்சி தான். அதோட மறுவீடு ஃபங்க்ஷன் ஆக்சுவலி. ஸோ ஆக்கள்லாம் சொந்தக்கார ஆக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ஆல்ரெடி நிறைய பேர் வந்துட்டாங்க. மிச்ச ஆக்கள்லாம் ஒவ்வொரு கேம்ப்லேருந்து இப்போ தான் வந்துட்டுருக்காங்க. இவங்க மதுரை ஆணையூர் கேம்பில் உள்ள சொந்தக்காரங்க. ஸோ அந்த கேப்பில் பார்த்தா பாட்டி அந்த இலங்கையில் உள்ள இது ஏதோ ஆரத்தி மாதிரி எடுப்பாங்களாம். ஏதோ இந்த மாவெல்லாம் வச்சு ஏதோ பண்ணி ஏதோ விளக்கு மாதிரி வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அப்புறம் இது கீர்த்தியோட பாட்டி எனக்கும் அம்மா தான் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஆக்கில் அங்கே உட்கார வச்சுட்டு. ஏன்னா ஆல்ரெடி நிறைய வீடுகள் இல்லை, கூட்டம் நிறைய ஆக்க வந்திருந்தாங்களோ, அதனால் அங்கங்கே உட்கார வச்சு எல்லாம் இது பண்ணிருந்தது. இதுதான் ஒரு ஆக்கெலாம் எல்லோரும் பார்த்துட்டு போனாங்க. அவங்க தான் நாதன் மாஸ்டர் அம்மா தான். இவங்க இப்போ இலங்கையிலேருந்து வந்திருந்தாங்க, அப்பாவோட தம்பியோட மனுஷி. ஸோ அவங்களும் இப்போ பார்த்துட்டு ஆக்கள் இந்த ஜாமானை கொண்டு வந்திருந்தாங்க. இலங்கையிலேருந்து கொஞ்சம் அதெல்லாம் வாங்கிட்டு போனாங்க. அந்த நேரத்தில் தான் எங்கள் சித்தப்பாட பொண்ணு ஒருத்தாங்க இலங்கையிலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. அவங்கள்ட்டையும் பேசிட்டு இருக்கு ஒண்ணு இருக்கு. சொல்லித்தான் அனுப்பிச்சு அப்படி இப்படி ஏதாவது வீட்டுக்கு மாதிரி கதை. நான் குடிச்சுதான் டீ குடிக்கிறேன்னா இப்ப நான் சொல்றேன், நீங்க மீட்டர் எடுத்துட்டு வாங்கி செக் பண்ணுங்க. அப்ப அதுல பாயிண்ட் தெரியுது எவ்வளவு. நீங்கள் இந்த எங்கள் கேம்பில் வச்ச பேனர்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் தலைவரோட ஃபோட்டோ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா. சரி, நிறைய பேனர் வச்சுருந்தாங்க. இதான் என்ட்ரன்ஸில் வச்சுருந்த ஒரு பேனர். ஸோ அதுக்கப்புறம் இது மற்ற பசங்கள்லாம் சேர்ந்து கரண் சுதன் மதனோட ஃப்ரெண்டு. கரண் மதன்னா மாமாவோட மூத்த பையனும் கடைசி பையனும் வெடியெல்லாம் போட்டு, ஏன்னா பொண்ணு வர்றதுக்கு முன்னாடி வெடியெல்லாம் போட்டுட்டு வெடி சத்தம் போட்டால் தான் அந்த ஆட்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இனிமேல் அந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியும். அதுக்காக வெடி சத்தம் கேட்குது, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக வெடியெல்லாம் போட்டுட்டு திரும்ப கோயிலில் கேம்பில் இருக்க கோயிலில் சாமி கும்பிட்டு தான் போவாங்க. ஸோ அதுதான் பசங்களாம் சேர்ந்து பட்டாசுலாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இவர் தான் நாகராஜ்.
இதுதான் பார்த்தீங்கன்னா கேம்பில் இருக்க கோயில், முத்துமாரியம்மன் திருக்கோயில். விநாயகரும் இருக்காங்க, முருகர் சாமியும் இருக்காங்க. ஸோ பொண்ணு மாப்பிள்ளை வந்துட்டாங்க. வந்ததும் இந்த பக்கம் வந்து வெடி வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி அங்கே வீட்டில் இருக்காங்க. அப்புறம் வந்து கோயிலுக்குள்ள இப்போ பூசாரி வர டைம் ஆகிட்டு, அதனால் மாமாவே வந்து சின்னதாக கற்பூரம் காமிச்சிட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து திருநூறு பூசி விட்டு கிளம்பிட்டாங்க. சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஆல்ரெடி லேட் ஆகிட்டு, ஏன்னா இப்போ ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சதும் இப்படி முடிக்கிறதுக்கு ஒரு டைம் ஆகிருன்றதுக்காக. லைட்டாக வச்சுருவோம் ரொம்ப. மாமா வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து திருநூறு பூசி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கோயிலை வந்து ஒரு சுற்றிட்டு வர சொன்னாங்க. சுற்றிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே வந்து எல்லோரும் மண்டபத்துக்கு போயிட்டாங்க. மண்டபம் மீன்ஸ் பந்தலுக்கு போயிட்டாங்க. அப்படி இப்படி அது நிறைய பேர் பார்த்தேன். 6000 பேர் பார்த்துருக்காங்க கல்யாண வீடியோ. இருந்த மிச்ச வெடியெல்லாம் பசங்க அப்படியே போட்டுட்டு, ஸோ கோயிலேருந்து திரும்ப கிளம்பும்போது வெடியை போட்டுட்டு அப்படியே ஒரு குரூப் ஃபோட்டோ மாதிரி எடுத்தாங்க. அந்த வரவேற்பு இந்த ஆக்கெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு நம்ம ஆக்கெல்லாம் கிளம்பி அப்படியே இப்போ போயிட்டாங்க. ஸோ இது வந்து இன்னொரு பேனர், அதுக்கு இந்த பக்கம் வச்சுருந்த பேனர் அப்படியே ஸ்ட்ரைட்டாக எல்லாருக்குமே கூப்பிட்டு போய் அரேஞ்ச் பண்ணி இந்த லாஸ்ட்டில் தெரியல, அதான் வந்து பந்தல். ஸோ அங்கே போகிறாங்க. ஏன்னா கேம்ப்லேயும் வந்து மேக்ஸிமம் பக்கத்துலேயும் மண்டபம் இல்லை, அதனால் வந்து எல்லோரும் வந்து கேம்ப்லேயே வந்து பந்தல் போட்டு எல்லாம் இது பண்ணிடுறாங்க. ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா மேலே எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்களா? இந்த பேனர் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ரெத்வின் நிற்கிறான், நிஷாந்த், விஷ்ணு எல்லோரும் பேனரில் இருக்காங்க. இது வந்து மற்ற பசங்களாம் சேர்ந்து அடித்த பேனர். இந்த பேனரில் வந்து நாங்கள் இருப்போம், நானும் கீர்த்தியும் இருப்போம். இது வந்து கோவிந்தா மாமா ஒரு ஃபேமிலியாக எங்கள் ஃபேமிலியில் இருக்க ஆக்கள்லாம் சேர்ந்து வச்ச பேனர். இதுதான் நானும் எங்கள் இந்த பேனர். நிறைய பேனர். இவர் வந்திருந்தார் தலைவருக்கு கல்யாணத்துக்கு. ஸோ வரவேற்புக்கு ஆக்கலான்ட்டு இருந்தாங்க. பொண்ணு மாப்பிள்ளை வர விட்டு
சுதன் மூஞ்சி ஃபுல்லாக ஒரே சிரிப்பு தான், எல்லா பல்லும் தெரிஞ்சிச்சு அவருக்கு. அவர் ரொம்ப ஹாப்பி. பாட்டி வந்து இந்த கேப்பில் வந்து அந்த ஆழாத்துறதை ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ சுதனோட தங்கச்சி தான் வந்து அவங்க தான் வந்து அந்த ஆழாத்துறது இதை எடுத்தாங்க. ஏதோ இலங்கை ஸ்டைலில் பண்ணுற அப்படின்னு எதுவும் சொன்னாங்க. எங்களுக்கு சம்திங் எங்களுக்கு ஒன்றும் புரியலை. மெல்ல மெல்ல ரெண்டே இது பண்ணுங்க. அவரு வேறு ஜாலியாக பாரு பேசி மாற்ற முடியாது. அவர் சிரிச்ச போது அப்படியே சுற்றி முடிச்சுட்டு அப்புறம் வந்து பொண்ணு மாப்பிள்ளையை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போய் பந்தலில் உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் கேம்பில் இருக்க ஆக்கெல்லாம் வந்து வரிசையாக இந்த கவர் கொடுத்துட்டு சாப்பிட்டு அப்படியெல்லாம் வரிசையாக வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த சந்தம் தெரியும் தெரியும். லைட்டாக வச்சுருங்க. பந்தல் டெக்கரேஷன் வந்து ரஜினின்னு சொல்லி கேம்ப்லேயே ஒருத்தர் இருக்கார். ஸோ கேம்பில் எந்த விசேஷம் இருந்தாலும் அவர் தான் ஃபுல்லாக டெக்கரேஷன் எல்லாமே அவரே ஓனாக எல்லாம் நிறைய பண்ணிட்டுருக்காரு. இந்த லோக்கலில் நிறைய ஏரியாவுக்கு அவர் தான் கவர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் தான் நல்லா பண்ணியிருந்தாங்க. எங்கள் கல்யாணத்தோடு இந்த கல்யாணம் நல்லா ஸ்டேஜ் ஒர்க் நல்லா இருந்துச்சு. விநாயகர் சிலை இதெல்லாம் வச்சு இவங்கெல்லாம் வந்து பொண்ணு வீட்டு சைடில் உள்ளவங்க, அதாவது இந்த நாகர்கோவில்காரங்க. ஸோ அவங்களும் வந்து பசங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்கள வர விட்டு அவங்களுக்கு வந்து ஜூஸ் இதெல்லாம் கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு அப்புறம் பிரியாணி சாப்பாடு நைட் லஞ்ச் ரெடி பண்ணியிருந்தாங்க. குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து செம ஆட்டம். ரவிசா அவங்க சிஸ்டர் எல்லோரும் பார்த்திங்கன்னா செம ஆட்டம். பொண்ணு மாப்பிள்ளை எங்கள் பெரியம்மா வந்து அப்படியே திருநூறு ஆக்களுக்கு பூசி விட்டுட்டு ஸோ இவங்க வந்து ஒவ்வொரு சாமி கும்பிடுவாங்க. சாமியாராகவே மாறிட்டாங்க. அவங்க தான் வந்து திருநூறுலாம் பூசி விட்றாங்க. ஸோ அப்புறம் வந்து நாங்கள் எங்கள் குரூப் ஃபேமிலியாக நின்று ஒரு குரூப் ஃபோட்டோ மாதிரி எடுத்தோம். முன்னாடி வந்து கிச்சனில் அப்பா தாத்தா எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லோரும் நின்று ஸ்டேஜ் 10 சின்ன ஸ்டேஜ் தானே. அதுவும் இதில் வந்து எல்லா சொந்தக்கார ஆக்களும் வரல, கொஞ்சம் ஆக்க தான் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்தாங்கன்னா ஸ்டேஜே 10 அவ்வளோ சொந்தம் இருக்காங்க. கேம்பில் நிறைய கேம்ப் இப்போ இருக்க எல்லா கேம்ப்லும் சொந்தக்காரராக இருக்காங்க. அப்புறம் போயிட்டு பிரியாணி மொயில நிவாஸ் மச்சான்லாம் நல்லா சாப்பிட்றாங்க. கேம்ப் பார்க்க வெளியே உள்ளவங்க எல்லாருமே வந்து நல்லா இருந்துச்சு பிரியாணி. மேலப்பாளையம் முஸ்லீம்காரங்க தான் வந்து பிரியாணி பண்ணது. ஸோ நல்லா பண்ணியிருந்தாங்க. சப்ளை ஃபுல்லாக வந்து கேம்பில் இருக்க பசங்களே வந்து இப்போ மதக்கரசனோட ஃப்ரெண்ட் ஆக்கெலாம் வந்து அவங்களே நின்று எல்லாம் ரெடி பண்ணி இது பண்ணாங்க. நான் தான் வந்து மொய் எழுதியிருக்கேன். ஆக்சுவலி நானும் கீர்த்தியும் தான் உட்காந்து எழுதிட்டு இருந்தோம். ஃபுல்லாக எல்லாத்தையும் எழுதி முடித்தோம். இது வந்து போனாங்க தாத்தா எப்படி உட்காந்து இதை பார்த்துட்ருக்காரு. யாரையோ சித்தப்பா ஃபோட்டோ அங்கே இருக்காங்களோ அதை பார்த்துட்ருக்காருன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு 150 ரூபா 150 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு 1 ரூபா இந்த எடுத்து பாருங்க அந்த கதையெல்லாம் இல்ல. மூணு கவருக்கு எவ்வளவு? 3 கவருக்கு எவ்வளவு?
என்ன அது கவராக இப்பதான் எழுதுறதே வருகுது. அதாவது உலகளவு உச்ச கலைமணத்தை ஓதுகின்றால் மெத்தகை வெறும்பந்தையும் கூற வேண்டாம் வெறும்பும் தன் கையால் அடிச்சான். நாங்க வந்து என்ன சிறுமையா இருந்தானே பெருமையா இருந்தான். நம்ம எறும்பு சொல்லுதான் நானும் இந்த கையால் அடிச்சான். அது மாதிரி ஒருவன் வந்து அந்த அடக்க முடியாத அறிவில் இருந்தாண்டி கடக்க முடியாது தவறு. இவருக்கு அறிவில்லை, இவன் படிக்கலை, இவன் சிரிக்கலை, இவன் இது பண்ணலை, இதெல்லாம் கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்றைக்கு எல்லா பெருமையும் கோவிந்தாவை தான் சேரும். என்ன கத்தி கத்தி கூப்பிட்டான் அண்ணாவா அண்ணாவா அண்ணாவா. ஆனால் நான் வர அளவுக்கு அங்கே இல்லை, வர இயலாத ஒரு கட்டத்தில் இருந்து கடவுள் கொண்டு வந்து விட்டார். அப்ப இது இவ்வளவுக்கும் காரணம் தம்பி, இந்த இங்கிலீஷ்காரன் சொல்லுவான் கம் டு த பாயிண்ட், டூ நாட் பீட் அபவுட் த புஷ். சுத்தி வளைச்சு பேசாத விஷயத்துக்கு மட்டும் ஆண்டு. ஆனா இந்த ராசாவண்ணனையும் இந்த முருகா தம்பியையும் அண்ணியையும் அதுகள் எல்லாம் எங்கட ரிலேஷன்ஷிப்பை இன்றைக்கு கொண்டு விட்டேன் இவன். ஓகே ஓகே பொண்ணு பாத்தீங்களா? நாங்க நீங்க அதை கேட்டு அறிஞ்சிங்க. நாங்க அதையெல்லாம் நான் நாளைக்கு வருவோம். நாளைக்கு பாய். ஓகே சாப்பாடு இருக்கா ஒன்றும் இல்லாட்டி பழைய கஞ்சி இருக்கா, மாம்பழத்தை சிறுவர் சுற்றி மாம்பழத்தோட்டம் மாம்பழத்தை கஞ்சிக்குள்ள போட்டு குடி அப்படின்னு அனுப்புவார். மாம்பழம் கட்டி கொடுத்தாரு, சாப்பாடு அரிசி சாமானு கட்டி விட்டுருவாங்க போட்டு வளர்ப்பாரு. அப்படி வளர்த்தாங்க கஷ்ட நேரத்தில். நானும் இங்கே வந்துட்டேன். இதில் மாட்டுப்பட்டாக்க தாவமணி கோயிந்தா அந்த செட்டு அவங்களும் அந்த நேரம் பார்த்துக்கிட்டது. நாங்கள் அந்த நேரம் பிரிஞ்சுட்டோம். எப்போ சொல்கிறீங்க நீ? சண்டை நேரம் 90 கஷ்டமான நேரத்தில் 76. ஓ அப்போ வரப்பா சரி மாமா.